ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எறா குழம்பு. 1/2 கிலோ எறாவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம், 5 பல் பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, இந்த கடுகு இவ்வளோ இருந்தால் போதும். ஸோ நல்லெண்ணெயில் இந்த மாதிரி கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். அந்த கேப்பில் நம்ம தேங்காவை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 2 வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு தக்காளி போதும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச தேங்காவை இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. 4 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அவ்வளோதான். நல்லா கலரிட்டு அப்புறம் நல்லா இந்த ஸ்டேஜில் இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா அந்த தேங்காவோடு நல்லா கலரி விட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எறாவை போட்டு வச்சுக்கலாம். நல்லா இதுக்கப்புறம் போட்டு ஒரு கலரிட்டு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். எதுக்கு மூடி போடுறோன்னா சீக்கிரம் வெந்துடும். 5 to 6 minutes தான் எறா வேகிற டைமு. ஸோ இந்த அளவுக்கு பபுள்ஸ் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எறா ரொம்ப வேக வச்சாலும் நல்லா இருக்காது. ஸோ மேக்ஸிமம் 8 minutesன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. 8 minutesன்றதே அதிகம்தான். 6 minutesலேயே இந்த எறா நல்லா வெந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எறாவை யாருக்கெல்லாம் இந்த கடாயோடு சாப்பிட பிடிக்கும்ன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கடாய் சோறில் இந்த மாதிரி சாதத்தை போட்டு பசங்களுக்கு ஊட்டி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.